இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரெட் மேக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எதுக்காக இதை வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாப்பாவுக்கு நான் அடிக்கடி சாண்ட்விச் செஞ்சு கொடுப்பேன். கடையில் வாங்குற பிரெட்டில் வந்து ப்ராப்பரான எக்ஸ்பைரி லேபிள் வந்து இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் பேக்கரியில் பிரெட்டு கேக்கு இதெல்லாம் தயாரிக்கிற மெத்தடை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். அதனால் வீட்டிலேயே பிரெட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த பிரெட் மேக்கர் வாங்கியிருக்கேன். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும். அதுவே பிசைஞ்சு அதுவே பேக் பண்ணி கொடுத்துரும். இது எந்த அளவுக்கு பிரெட் மேக் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் வந்து நான் இப்போ 160 ml அளவுக்கு தண்ணி, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 கப் சர்க்கரை, 2.5 ஸ்கூப் அளவுக்கு ஆயில், 1 ஸ்கூப் அளவுக்கு மில்க் பவுடர், 300 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், இது எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மெனுவில் வந்து ஸ்வீட் பிரெட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சிருது. இப்போ பாருங்கள், 3.25 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஹோம்மேட் பிரெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட லிங்க் வந்து சேனல் பேஜில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.